Good morning, students. Today we discuss the topic Civics Unit 1 Indian Constitution Part 2. In the previous video, we learnt about making of Indian Constitution, salient features of Indian Constitution, and fundamental rights. In this video, we will see about directive principles of state policy, fundamental duties, center-state relations, official language, and amendment of the Constitution. Let us move on to directive principles of state policy. The directive principles of state policy are enumerated in Part 4th of the Constitution from Article 36 to 51. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அரசை நெறிமுறைப்படுத்துவதற்காக இப்படிலாம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அதை வழிநடத்துறதுக்காக சில கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க நம்முடைய அரசியலமைப்பில். இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Part 4ல் Article 36 to 51 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. The Constitution does not contain any classification of directive principles. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு தனியாக எந்த வகைப்பாடும் கிடையாது. However, on the basis of their content and direction, they can be classified into three based categories: socialist, Gandhian, and liberal intellectuals. These principles are not enforceable by the courts. ஆனாலும் அதோடைய பொருளடக்கம், அதாவது அதோடைய கண்டென்ட் அண்ட் டைரக்ஷன், அதை வழிநடத்துதல், பொருளடக்கம், இதன் அடிப்படையில் இதை மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல். சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லி மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த கொள்கைகளை நீதிமன்றம் என்ன செய்ய முடியாது, வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இது செய்யுங்கன்னு சொல்லி இதை கட்டாயப்படுத்த முடியாது. பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. த கவர்மெண்ட் இஸ் டியூட்டி பவுண்ட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் வைல் மேக்கிங் லாஸ். They aim at promoting the social welfare of the people. Dr. P.R. Ambedkar described this principle as novel features of the Indian Constitution. அதாவது இது ஒரு நாட்டை நிர்வகிக்க ரொம்ப அவசியமானது. ஒரு அரசு இந்த சட்டத்தை ஏற்றும் பொழுது இந்த கொள்கைகளையும் கவனத்தில் வச்சு தான் சட்டங்களை ஏற்றணும். அதுதான் முக்கிய கடமை. சமுதாய நலனை மக்களுக்கு தர்றது தான் இதோடைய நோக்கமே, சோசியல் வெல்ஃபேர். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதை எப்படி சொல்கிறாருன்னா, இது ஒரு அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறார். நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்கிறார். The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. அதாவது 86th Amendment Act 2002ல் கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம். அதன்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 45ல் என்ன பண்ணாங்கன்னா, சில திருத்தம் பண்ணாங்க. அதை திருத்தம் பண்ணி அதில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர்டிகிள் 45ல் இருந்துச்சு. அதை திருத்தம் பண்ணி எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஆர்டிகிள் 21Aன் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதோடு இல்லாமல் அதை அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை அடிப்படை உரிமையாகவும் சேர்த்துருக்காங்க. The amended directive requires the state to provide early childhood care and education for all children until complete the age of 6 years. அதாவது இந்த திருத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசுகள் ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், EECE, அதாவது முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயசு வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறாங்க. கட்டாயமாக 6 வயசுல குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க.
differences between fundamental rights and directive principles of state policy. அதாவது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையுள்ள வேறுபாடுகள் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் டெரிவேடு ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி யூஎஸ்ஏ. அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது வந்து எங்கே எடுத்தாங்கன்னா யுஎஸ்ஏவோட அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. Directive principles was drawn on the model of the Constitution of Ireland. The directive principles வந்து அயர்லாந்து நாட்டின் கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்பட்டது. செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஈவன் த கவர்மெண்ட் cannot டேக் அவே ஆர் abridge these rights. அதாவது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை என்ன செய்ய முடியாது, அதை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எந்த உரிமைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. Directive principles are mere instructions to the government. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்றது என்னது, அரசுக்கு வெறும் ஒரு அறிவுறுத்தல் தான், அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை அ கோர்ட் ஆஃப் லா. இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து எந்த நீதிமன்றத்தால் என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன். இந்த அடிப்படை உரிமைகள்ன்றது ஒரு சட்ட ஒப்புதலை பெற்றது, லீகலாக சட்ட ஒப்புதலை பெற்றிருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ஒப்புதல், அது ஒரு கோட்பாடு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அரசியல் ஒப்புதலை மட்டும்தான் பெற்றிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு நாட்டில் வந்து அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ் என்ஷூர்ஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் மட்டும்தான் வலுப்பெறுது. சரியா, இது மட்டும்தான் உறுதியாகுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நேச்சுரல் ரைட்ஸ். இது ஒரு இயற்கையான உரிமைகள். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி லீடு டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு வழிவகுக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து இயற்கையான உரிமைகள், இது வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிகிள் 51A டிக்ளேர்ஸ் டு பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகிள் 51A வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமைகள் என்னன்றதை பற்றி வலியுறுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டு அபைடு பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் ஃப்ளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம். செகண்ட் ஒன், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்டு த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்ன பண்ணணும்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன், அதோடைய கொள்கைகள் என்ன, நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் ஆந்தம், நேஷனல் எம்ப்ளம், இதெல்லாம் மதிக்கணும். அதனால தான் இந்த நேஷனல் ஆந்தம் பாடும் பொழுதெல்லாம் அசையாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஃப்ளாகி கொடி ஏற்றும் பொழுதெல்லாம் அதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம சல்யூட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக போராடுறதுக்கு தூண்டுகோலாக என்னென்ன நோக்கங்களுக்காக அவங்க போராடினாங்க, என்னென்ன நோக்கங்கள் வந்து அவங்க போராடுறதுக்கு தூண்டுகோலாக இருந்துச்சோ அந்த இதை வந்து என்ன செய்யணும், நம்ம போற்றி வளர்க்கணும். தேர்ட் ஒன் பாருங்கள், டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீசஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, transcending religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. அதாவது நம்ம இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இதை எல்லாமே நம்ம பேணி பாதுகாக்கணும்.
ஒற்றுமையை நம்ம நிலைநிறுத்தணும். அடுத்து வந்து பாருங்கள், நம்ம நேஷ்னல் பாதுகாப்பிற்காக, தேசிய பாதுகாப்பிற்காக எப்பெல்லாம் தேவைப்படும் பொழுது நம்மளை வந்து நாட்டுக்காக பணியாற்ற கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த மிலிட்ரிலாம் போய் பார்க்குறோம், மிலிட்ரிலாம் போய் சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால தான் மிலிட்ரி மேனுக்கு வந்து தனியாக மரியாதை இருக்குது, இராணுவ மரியாதை பண்ணுறாங்க இல்லையா. அவங்க வந்து நாட்டுக்காக உழைக்கிறதுனால நம்மளும் என்ன செய்யணும், தேசிய பாதுகாப்பிற்காக எப்போல்லாம் தேவைப்படும் பொழுது அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம பணியாற்ற தயாராக இருக்கணும். அடுத்து பாருங்கள், சமயம், மொழி, மற்ற ரீஜனல் அந்த பகுதி வேறுபாடுகள்லாம் மறந்து சரியா நம்ம பெண்களை வந்து தரக்குறைவாக இழிவாக நடத்தும் பழக்கத்தை வந்து நிராகரிக்கணும். முதல்ல பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. பெண்களை வந்து இழிவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரிக்கணும். இந்திய மக்கள் எல்லார்ட்டையுமே என்ன உருவாகனா சகோதரத்துவம் வளரணும், காமன் பிரதர்ஹுட். To value and preserve the rich heritage of our composite culture, to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures, to develop scientific temper, humanism and the spirit of inquiry and reform. நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரியமான காம்போசிட் கல்ச்சர்னால் கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும், நம்ம கலாச்சாரத்தை மதிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காடுகள், ஏரிகள், ரிவர்ஸு சரியா, வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் இது எல்லாம் உள்ளதான் இயற்கை சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலை என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். மரங்களெல்லாம் வெட்டக்கூடாது, காடுகளெல்லாம் அழிக்கக்கூடாது, வனவிலங்குகளெல்லாம் கொல்லக்கூடாது. இந்த இயற்கை சூழலை பாதுகாத்து அதை மேம்படுத்தி அது வாழும் சூழலை வந்து ஏற்படுத்தணும். வனவிலங்குகள் அங்கே வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தணும், உயிரினங்கள்லாம். அடுத்து பாருங்கள், சயின்டிஃபிக் அறிவியல் கோட்பாடுகள், ஹியூமனிசம் மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் இதை எல்லாமே வளர்க்கணும். இதுக்கு எல்லாருமே மதிப்பளிக்கணும், வளர்க்கணும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் வயலன்ஸ், டு ஸ்ட்ரீவ் டுவோர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி so that the nation constantly rises to higher level of endeavor and achievements. வன்முறையை ஈடுபடக்கூடாது, வன்முறையை கைவிட்டு நம்ம என்னென்ன பொது சொத்துக்களை நம்மளுடைய சொத்துக்கள் மாதிரி பாதுகாக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து செயல்படும் பொழுது எல்லா செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னா சிறப்பானதாக இருக்கணும். தனியாக செயல்பட்டாலும் சரி, சேர்ந்து செயல்பட்டாலும் சரி, அந்த செயல்பாடு சிறப்பானதாக இருக்கணும். நம்ம நாட்டுடைய நிலையான முயற்சி மற்றும் சாதனைக்காக மட்டும்தான் உழைக்கணும், நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக தான் உழைக்கணும். நம்ம டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் child or ward between the age of 6 and 14 years. The 86th Constitutional Amendment Act 2002 has also introduced 11th fundamental duty of under 51A, under which all citizens of India or parents shall provide opportunities for education to their children between age of 6 and 14 years. அதாவது 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வழங்கணும். 51 கீழ் 51A கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா இந்திய குடிமக்களும் இல்லாட்டி பெற்றோர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 6லேருந்து 14 வயது உள்ள அவங்க நம்மளுடைய குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து கல்வி பெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள். The Constitution of India being federal in structure divides all powers between the center and the states. அதான் நம்ம இந்திய அரசு வந்து கூட்டாட்சி முறையில் அமைஞ்சிருக்கனால, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி கூட்டாட்சி முறையில் அமைஞ்சிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் அதிகாரங்களை வந்து நம்ம அரசியலமைப்பு பிரிக்குது. இந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவினை வந்து 3 தலைப்புகளில் பார்க்கலாம், 3 ஹெட்ஸ். ஒன்று என்னென்னா
லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், தேர்ட் ஒன் ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அதாவது சட்டமன்ற உறவுகள். The Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India, which include not only the states but also the Union territory or any other area for the time being included in the territory of India. அதாவது மத்திய சென்ட்ரலில் உள்ள லெஜிஸ்லேச்சர் பேர் என்னதுன்னா பார்லிமெண்ட். இது வந்து இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும், இந்தியா முழுவதுக்கும் சரி இல்லாட்டி எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இது இந்தியாவுடைய மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த சட்டங்கள் வந்து பொருந்தும். The 7th schedule of the Constitution embodies 3 lists, namely Union list, State list and Concurrent list, consisting of 97, 66 and 47 items respectively. The Parliament enjoy the exclusive power to legislate on subject enumerated in the Union list. அதாவது நம்ம அரசியலமைப்பிலுடைய 7th ஷெட்யூல் 7வது அட்டவணையில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையே உள்ள அதிகார பகிர்வினை பற்றி சொல்லியிருக்காங்க. அவை வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. யூனியன் லிஸ்ட்னால் மத்திய பட்டியல். இதில் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்து 97 ஐட்டம்ஸும், ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து மாநில பட்டியலில் வந்து 66 ஐட்டம்ஸும், பொதுப்பட்டியல்னால் கன்கரண்ட் லிஸ்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவானது. இதில் 47 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை பிரித்து வழங்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பட்டியல் அதாவது யூனியன் லிஸ்ட்டில் வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் right to legislate on the state list. Both parliament and state legislature have power to legislate on subject contained in the concurrent list. But in case of conflict between the law of the state and the union on a subject in the concurrent list, the law of parliament prevails. அதாவது மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது. இந்த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே வந்து பொதுப்பட்டியல் அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது, ரெண்டுக்குமே இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரியா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள துறைகள் பற்றி சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் ரெண்டு பேருமே ஒரே இதை பற்றி சட்டம் இயற்றுறாங்க, அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய சட்டம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றக்கூடிய சட்டம் தான் இறுதியானது. அதாவது பார்லிமெண்ட் இயற்றக்கூடிய சட்டம் தான் செல்லுபடியாகும். The union list, state list and concurrent list consisting at present 100, 61 and 52 items respectively. The 42nd Amendment Act of 1976 transferred 5 subjects to concurrent list from state list, that is education, forest, weight and measures, protection of wild animals and birds and administration of justice, constitution and organization of all courts except the Supreme Court and the High Courts. அதாவது இப்போ வந்து எப்படின்னா தற்போது அதிகார பகிர்வு அப்படிங்கிறது என்னென்னா இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டுக்கு வந்து 100 டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 60 துறைகளும் மற்றும் ரெண்டுக்கு பொதுவான கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து 52 துறைகள் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. இந்த இதில் மட்டும்தான் இவங்க அதிகாரம் செலுத்தணும். 1976 வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன்படி ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து 5 துறைகள் வந்து 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அளவை முறைகள், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்
Constitution and organization of all courts except the Supreme Court and the High Court. அதாவது எஜுகேஷன், கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், அப்புறம் வனவிலங்குகள் பாதுகாப்பு, இந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தவிர மற்ற நீதிமன்றங்களின் மீது நீதிய நிர்வாகம். இது இந்த 5 தான் வந்து எதில் மாற்றியிருக்காங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க. In 1969, Tamil Nadu government appointed a 3-member committee under the chairmanship of Dr. P.V. Rajamannar to examine the entire question of central-state relations. அதாவது 1969 வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை, அதான் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் வந்து குறித்து ஆராயறதுக்காக வந்து டாக்டர் P.V. ராஜமன்னார் தலைமையின் கீழ் வந்து 3 குழு ஒன்றை நியமிச்சிருக்காங்க. 3 பேர் அடங்கிய ஒரு குழு நியமிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாகத்துறைகள். The administrative power of a state extends only to its own territory and with respect to which it has legislative competence, whereas the union has exclusive executive power over the matters with respect to which parliament has exclusive power to make laws and the exercise of its powers conferred by any treaty or agreement. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக உறவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரம் வந்து அதில் சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த மாநிலத்தில் மட்டும்தான் அதிகாரம் செலுத்த முடியும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் செலுத்த முடியும். மற்றும் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் வந்து தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியே பெற்றிருக்கு. அந்த மாநிலத்தில் மட்டும்தான் மாநில சட்டமன்றம் வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் சட்டங்கள் இயற்றக்கூடிய தகுதியை பெற்றிருக்கு. அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஸ்பெஷல் நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்குது. எக்ஸ்ட்ரா நிர்வாக அதிகாரம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம். இன்னொன்று வந்து மாநில அரசுகள், அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு மாநில அரசோட செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கிறது. இந்த சிறப்பு அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. தி ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ், நிதி உறவுகள். Article 258 to 293 in Part 12 deal with the financial relations between center and the states. The center and states are empowered by the Constitution to impose various kinds of taxes. அதாவது இந்த நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்ட் 12 வந்து ஆர்டிக்கிள் 268 293 வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபினான்சியல் உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க, நிதி சார்ந்த உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. எதுலன்னா ஆர்டிக்கிள் 268 293 68 to 93 வரைக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரெண்டுமே மத்திய அரசும் மாநில அரசுமே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அரசியலமைப்பின் மூலமாக பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்கள் பெற்றிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சில வரிகளை விதிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது அவங்க வந்து சில வரிகளை விதிக்கும். இந்த அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. எதன் மூலமாகனா கான்ஸ்டியூஷன் மூலமாக. அண்ட் சர்டைன் டாக்ஸஸ் ஆர் இம்போஸ்ட் and collected by the center and divided between center and the states based on the recommendation of the Finance Commission appointed by the President under Article 280 of the Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் வந்து ஆர்டிக்கிள் 280 கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபினான்ஸ் கமிஷனை வந்து நியமனம் பண்ணுறாரு. அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரையின் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சில வரிகளை வந்து இம்போஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணும். இந்த கலெக்ட் பண்ண வரியை வந்து டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுக்கிடுவாங்க.
Late Prime Minister Indira Gandhi appointed the Sarkaria Commission in 1983 to make an inquiry into the central-state relations. The central government has implemented 180 out of 247 recommendations of the commission. Most important is the establishment of the Interstate Council in 1990. அதாவது இந்த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உறவினை ரிலேஷன்ஸை விசாரிக்கிறதுக்காக நம்முடைய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1983 வந்து சர்க்காரியா கமிஷனை ஏற்படுத்தினாங்க. அந்த குழுவில் வந்து 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செயல்படுத்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 1990 ஏற்படுத்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழு இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது அலுவலக மொழிகள். பார்ட் 17th ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் ஆர்டிகிள் 343 to 351. அதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பார்ட் 17th ஆர்டிகிள் 343 to 351 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி விவரிக்குது. Its provisions are divided into 4 heads, namely language of the union, regional languages, language of the judiciary, and text of laws and special directives. அதான் இதை வந்து 4 தலைப்புகளில் பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் அதாவது யூனியன் பிரதேச மொழிகள், ரீஜனல் லாங்குவேஜஸ் வட்டார மொழிகள், லாங்குவேஜ் ஆஃப் தி ஜுடிஷியரி நீதித்துறை மொழிகள், அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டைரக்டிவ் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படின்னு 4 பிரிவு அந்த பேரில் வந்து 4 தான் பிரிச்சிருக்காங்க. The first language committee was appointed in 1955. It submitted its report in 1956. As follow-up of the report, Parliament enacted the Official Language Act 1963. The Act laid down that even after 15 years, English may continue to be used along with Hindi for all official purposes of the Union and also for transaction of business in Parliament. அதாவது 1955 வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி முதலாவது மொழிக்குழு ஏற்படுத்தினாங்க. இந்த கமிட்டி வந்து தன்னோட ரிப்போர்ட்டை வந்து 1956 சப்மிட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1963 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று அலுவலக மொழி சட்டத்தை ஏற்றுச்சு. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலுவலக நோக்கங்களுக்காகவும் பார்லிமெண்ட்டோட கருத்து பரிமாற்றத்திற்காகவும் ஹிந்தியோடு சேர்ந்து இங்கிலீஷும் என்ன பண்ணணும் 15 இயர்ஸ்க்கு பிறகு கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஹிந்தியும் இங்கிலீஷும் அஃபிஷியல் பர்பஸ்க்காகவும் இந்த பார்லிமெண்ட்டில் கருத்து பரிமாற்றத்துக்காகவும் 2 லாங்குவேஜும் தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி again through the Official Languages Amendment Act 1967 it was provided that the use of English would continue indefinitely. அதாவது மீண்டும் 1967 வந்து அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுபடி என்ன சொன்னாங்கன்னா அலுவலக மொழியாக இங்கிலீஷே வந்து என்னது காலவரையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. The Constitution also permitted certain regional languages to be used for intra-state official transactions. இந்த அரசியலப்பும் கூட சில வட்டார மொழியில் அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கான அலுவலக பரிமாற்ற மொழியாக பயன்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடுனா தமிழ் மொழி, ஆந்திரானா தெலுங்கு, இந்த மாதிரி அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து பரிமாற்ற மொழியாக பயன்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. Initially, the Constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule. At present, 22 languages are recognized. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட 8th ஷெட்யூலில் 8வது அட்டவணையில் வந்து 14 லாங்குவேஜஸ் தான் ரெகக்னைஸ் லாங்குவேஜாக இருந்துச்சு. இப்போ வந்து 22 லாங்குவேஜ் ரெகக்னைஸ் லாங்குவேஜாக இருக்குது.
In 2004, Government of India decided to create new category of languages called as classical languages. 2004 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து செம்மொழி அப்படின்ற ஒரு புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த ஏற்படுத்த வந்து தீர்மானித்தாங்க, முடிவு பண்ணாங்க. செம்மொழி அப்படின்ற ஒரு வகைப்பாட்டை ஏற்படுத்தணும்னு சொல்லி. So far the 6 languages are granted the classical languages status, namely Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam and Odia. அதன்படி 6 லாங்குவேஜஸை 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றது, கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸை பெற்றுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து தமிழ், 2005 சான்ஸ்கிரிட், 2008 வந்து தெலுங்கு, திரும்பி 2008 கன்னடா, 2013 மலையாளம் அண்ட் 2014 ஒடியா. இந்த 6 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸை பெற்றிருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசரகால ஏற்பாடுகள். The central government has been vested with extraordinary powers to deal with the conditions of emergency. அதாவது இந்த அவசரகால நிலைகளை ஃபேஸ் பண்ணும் விதமாக, எதிர்கொள்ளும் விதமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கூடுதல் அதிகாரங்களை பெற்றுள்ளது. 3 types of emergencies are envisaged in the constitutions. இந்த 3 வகையான அவசர நிலைகள் பற்றி இந்த அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகிள் 352 தேசிய அவசர நிலை. The President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. அதாவது வார், வெளிநாட்டுடைய ஆக்கிரமிப்பு அல்லது ஆர்ம்டு ரிபெலியன்ஸ், ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். When a national emergency is declared on the ground of war or external aggression, it is known as external emergency. On the other hand, when it is declared on the ground of armed rebellion, it is known as internal emergency. அதான் இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்து அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது வார் அல்லது வெளிநாட்டினரின் ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவித்தார்னா அதை என்னன்னு சொல்கிறோம்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டிலே ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக பிரசிடெண்ட் வந்து அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அதை வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம், உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்கிறோம். This type of emergency has been declared 3 times so far, 1962, 1971, 1975. இந்த மாதிரி எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் வந்து ஆர்டிகிள் 352 படி 3 தடவை அறிவிச்சிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1975. ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில அவசர நிலை, ஆர்டிகிள் 356. Under Article 356, President can declare an emergency in a state if the governor report that a situation has arisen under which the government of a state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப கவர்னர் வந்து அறிக்கை, அதாவது ரிப்போர்ட்டு கொடுத்தாருன்னா குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி மாநிலங்களில் வந்து அவசர நிலையை பிரகடனப்படுத்துவார், அறிவிப்பார். The continuance of such an emergency beyond 1 year is possible only if emergency under Art 352 are in operation or the election commission certify that there are difficulties in holding assembly elections. அதாவது இந்த அவசர நிலையின் காலம் வந்து 3 ஆண்டுகள் இருக்க முடியும், 3 வருஷம் இருக்க முடியும். இந்த எமர்ஜென்சி வந்து இந்த ஸ்டேட்டில் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகிள் 352 படி நடைமுறையில் இருந்தாலும் நடைமுறையில் இருக்கணும் ஆர்டிகிள் 352 படி, அல்லது
எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலை வந்து இப்போ நடத்த முடியாது, அதுக்கேற்ற சூழ்நிலை இல்லை அப்படின்னு சான்றளித்தாங்கன்னா மட்டும்தான் ஓராண்டை தாண்டி அடுத்த வருஷமும் என்னது இந்த எமர்ஜென்சியை வந்து தொடர முடியும். Maximum duration of the emergency can be 3 years. In this kind of emergency, the states lose much of their autonomy in legislative and executive matters. இந்த வகையான எமர்ஜென்சி பீரியடின் பொழுது சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் வந்து மாநில அரசாங்கம் வந்து என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. After such an announcement, state legislature is suspended and the state is governed by the governor on behalf of the president. The emergency அவசர நிலை அறிவித்த பிறகு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து என்னது சஸ்பெண்ட் பண்ணப்படுது, செயல்பட முடியாது. இந்த மாநிலம் வந்து குடியரசுத் தலைவரின் சார்பாக அங்கே யார் ஆட்சி பண்ணுவார்னா கவர்னர் ஆட்சி பண்ணுவார். சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியாது, கவர்னர் பண்ணுவார் அந்த சமயத்தில் மட்டும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரசிடென்ட்ஸ் ரூல் வாஸ் இம்போஸ் இன் பஞ்சாப் இன் 1951. இந்தியாவிலே முதலாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் தான் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டேட் எமர்ஜென்சி. ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 360. Article 360 authorizes the President to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any of its parts it is danger. அதாவது நிதிநிலைத்தன்மை வந்து இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்திய பகுதிகளில் ஆபத்தில் இருந்தால், நிதிநிலைத்தன்மை பற்றாமல் இருந்துச்சுன்னா, இந்தியா வந்து ஆபத்தில் இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 ஆர்டிகல் 360 படி பிரசிடெண்ட் வந்து நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம், ஃபினான்சியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். In this type of emergency, salaries and allowance of any class of persons serving state or union including judges of the Supreme Court and High Court can be reduced by an order of the President. இந்த வகையான அவசர நிலை வந்து எமர்ஜென்சி இருக்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் வந்து எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி அவங்களுடைய சேலரி என்னாயிரும், சேலரி அப்புறம் அலவன்ஸ், அவங்களுடைய படிகள் மற்றும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் உட்பட எல்லாருடைய சம்பளமும் வந்து குடியரசுத் தலைவரின் ஆர்டரின் மூலமாக குறைக்கப்படும். சேலரி வந்து குறைச்சிருவாங்க. அதை ஆர்டர் போடுறது யாருன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். This type of emergency has not been declared in India so far. இந்த வகையான அவசரம் வந்து இந்தியாவில் இதுவரையும் அறிவிக்கப்படலை. ஃபினான்சியல் எமர்ஜென்சி இல்லை. Amendment of the Constitution. The term amendment, change, improvement and modification. Usually this term is associated with one or more changes made in the constitution of a country. Article 368 of the Constitution in Part 20 deals with the powers of Parliament to amend the Constitution and its procedures. அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல் பேர் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மாற்றம், மேம்படுத்துதல், அதாவது சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் அப்படின்ற வார்த்தை தான் அமெண்ட்மெண்ட்டுன்றது. பொதுவாக இந்த சொல் வந்து அமெண்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து ஒரு நாட்டுடைய அரசியலமைப்பில் வந்து செய்யக்கூடிய ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாற்றங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அரசு வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாற்றங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சொல் தான் அமெண்ட்மெண்ட்டுன்றது. நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 20ல் ஆர்டிகிள் 368 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பினை வந்து சட்ட திருத்தம் செய்கிறதுல என்னென்ன முறைகளை பின்பற்றணும், சரியா, அதையும் திருத்தம் செய்கிறதுல வந்து பார்லிமெண்ட்டுடைய அதிகாரங்கள் பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. 368 வந்து
அரசியலமைப்பினை வந்து சட்ட திருத்தம் செய்கிறது வந்து என்னென்ன ப்ரொசீஜர் முறைகளை பின்பற்றணும், திருத்தம் செய்கிறது வந்து பார்லிமெண்ட்டோட அதிகாரங்கள் என்ன அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்கிறதுல என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of parliament, and when the bill is passed in each house by a majority of the total membership of that house and by a majority of not less than 2/3 of the members of that house present and voting, it shall be presented to the president. அதாவது ஒரு அரசியலமைப்பு திருத்தம் சட்டம் பண்ணணும்னா அதை முதல்ல என்ன செய்யணும்னா, பார்லிமெண்ட்டோட 2 ஹவுஸ்லையுமே, லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ்லையுமே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதன் பிறகு இந்த பார்லிமெண்ட்டோட ஒவ்வொரு சபையிலையுமே, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த சபையோட ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள், சரியா, மெஜாரிட்டி மெம்பர்ஸு, அதோட அங்கே வந்து வாக்களித்தவங்களில், சபைக்கு வந்து வாக்களித்தவங்களில் 2/3, 3/2 குறையாமல், அதாவது மெஜாரிட்டி மெம்பர்ஸும் சரி, அங்கே வாக்களித்தவங்களில் 3/2 குறையாமல் வந்து இந்த மசோதாவுக்கு, இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு, பெர்மிஷனுக்கு அனுப்புவாங்க, பிரசிடெண்ட்டோட பெர்மிஷனுக்கு அனுப்புவாங்க. President who shall give his assent to the bill and thereupon the constitution shall stand amended in accordance with the terms of the bill. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒப்புதல் அளித்த பிறகு அந்த மசோதா என்ன செய்யும், திருத்தப்பட்ட சொற்களுடன், என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்களோ அந்த சொற்களுடன் வந்து அரசியலமைப்பில் வந்து ஏற்றுக்குருவாங்க. The constitution amended can be brought about only by the parliament. State legislature cannot initiate for any amendment to the constitution. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் வந்து அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். ஆர்டிகிள் 368 ப்ரொவைட்ஸ் ஃபார் 3 ways of amendments. That is by a special majority of parliament and also through the ratification of half of the states by a simple majority. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 368 என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வகையில் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டோடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், சிறப்பு அறுதி பெரும்பான்மை, அதாவது 66% பீப்புள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அதோட மொத்த மாநிலங்களில் மொத்தம் வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் 15 ஸ்டேட்ஸ் ஒப்புதல் கொடுத்தாலே போதும், திருத்தம் மேற்கொள்ளலாம். அதாவது பார்லிமெண்ட்டில் 66% வந்து பீப்புள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அதோட ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பாதிக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா திருத்தம் மேற்கொள்ளலாம். But some other articles provide for the amendment of certain provisions of the Constitution by a simple majority of Parliament. That is, majority of the members of each house present and voting, similar to the ordinary legislative process. Notably, these amendments are not deemed to be amendments of the Constitution for the purpose of Article 368. அதாவது சில அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை திருத்துறதுக்கு வந்து பார்லிமெண்ட்டோட சிம்பிள் மெஜாரிட்டி தேவை அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்டோடைய 2 ஹவுஸ்லேயுமே இங்கே வந்திருந்து வாக்களித்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் மூலம், இங்கே வந்து வாக்களித்த பெரும்பான்மை உறுப்பினர் மூலம் சாதாரண சட்டமன்ற நடைமுறை மாதிரி செய்யப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்களை வந்து அது திருத்தங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்டிகல் 368 அதை ஏற்றுக்கிறாது. ஒரு 10 பேர் வந்திருந்து அதில் ஒரு 8 பேர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக வாக்களித்தால் அதை வந்து அந்த சட்ட திருத்தத்தை வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்டிகல் 368 அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் மெஜாரிட்டியாவது இருக்கணும், அப்போ தான் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியும். Therefore, the constitution can be amended in 3 ways. அதனால தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து 3 முறையில் மட்டும்தான் பண்ணுறாங்க, திருத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிங்கன்னா, amended by simple majority of the parliament. அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து
சாதாரண அறுதி பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் திருத்த முடியும். 50% குறையாமல் இருக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்துறது. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 66%, 2/3 பீப்புள் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் த ரட்டிஃபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும், அதே சமயம் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட சப்போர்ட் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் அரசியலமைப்பில் வந்து திருத்தங்கள் கொண்டு வர முடியும். இந்த 3 முறையில் தான் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வர முடியும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பில் வந்து 42வது சட்ட திருத்தத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ், அதாவது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். The National Commission to Review the Working of the Constitution was set up by a resolution of the Government of India in 2000 headed by M.N. வெங்கடாச்சலயா. அதாவது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக 2000 வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு M.N. வெங்கடாச்சலயா தலைமையில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை ஏற்படுத்தினாங்க. அது பார்த்திங்கன்னா 2007 2007 அப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோடைய பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்புகள், அதோடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்காக 3 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. யார் தலைமையில்னா M.N. பூஞ்சி தலைமையில் ஒரு கமிஷன் ஏற்படுத்தினாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். we will meet on next video.